Hi, my dear NEET aspirants. Molecular basis of inheritance one shot part 1 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷியா மேம் ஹியர். ஸோ இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வெயிட்டேஜ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 6 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 9 கொஷின்ஸ் வரைக்கும் இந்த ஒரு சாப்டர்லேருந்து மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 6 சாப்டர்ஸ் கேட்ட வருஷமும் இருக்கு, ஒரு சில வருஷம்லாம் 9 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பேஸ் பண்ண எல்லாமே சூப்பர் தரவாக இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட், ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே தரவாக படிச்சிடணும். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லா இருக்கணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தெரியறது பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்து லேக் ஆப்ரான், ஜீன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வர ஒரு சப் டாபிக் லேக் ஆப்ரான். இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்ஸ், டிரான்ஸ்லேஷனல் யூனிட்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம சாப்டரை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதை பற்றி எல்லாம் நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இப்போ டிஎன்ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஆர்என்ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இப்போ டிஎன்ஏ அப்படின்னா என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இல்லையா? திஸ் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஜெனட்டிக் மெட்டீரியலா நம்ம எந்த செல் எடுத்தாலும் அதோட நியூக்ளியஸ்குள்ள யார் தான் இருப்பாங்க? டிஎன்ஏ தான் இருப்பாங்க இல்லையா? அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டிஎன்ஏ இட் இஸ் அ லாங் பாலிமர். பாலிமர்னு ஏன் சொல்றாங்க? ஸோ நம்ம ஏற்கனவே நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, இது எல்லாமே படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? வாட் வில் பி நியூக்ளியோசைடு? நியூக்ளியோசைடுனா என்ன? ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியோசைட்ஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் நைட்ரோஜினஸ் பேசஸ். சரியா? ஸோ இதை பற்றியும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் செஷனாக இதை வந்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நைட்ரோஜினஸ் பேசஸில் 2 டைப்பாக நம்ம வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று பியூரன்ஸ், தி அதர் ஒன் இஸ் பைரிமிடின்ஸ். இது பியூரன்ஸாக இருக்கும், தி அதர் ஒன் இஸ் பைரிமிடின்ஸ். ஓகே, ஸோ இப்போ பியூரன்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க? அடினைன், குவானைன், இவங்க 2 பேருமே பியூரன்ஸ்க்கு கீழ் தான் வருவாங்க. ஸோ அடினைன் அண்ட் குவானைன் 2 பேருமே வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பியூரன்ஸ். பைரிமிடின்ஸ் அப்படின்னா அதே மாதிரி இப்போ அடினைன் கூட பைண்ட் ஆகிற தைமன், அதே மாதிரி குவானைன் கூட பைண்ட் ஆகிற சைட்டோசின், இவங்க எல்லாருமே பைரிமிடினுக்கு கீழே வருவாங்க. பட் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, when we talk about thymine, thymine வந்து டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். ஸோ thymine is present only in the DNA. அப்ப ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா we will have uracil. சரியா? அப்ப அதுவுமே நான் இங்க எழுதிடுறேன், தைமின் ஆர் uracil. ஸோ தைமின் வந்து டிஎன்ஏல பார்க்க முடியும், uracil is seen in the RNA. கிளியர்? இப்போ நைட்ரோஜினஸ் பேசஸ் பத்தி பார்த்தாச்சு, பியூரன்ஸ்னா என்ன, பைரிமிடின்ஸ்னா என்ன, இதை பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. தென் இது கூட எனக்கு ஒரு சுகர் மாலிக்யூல் இருக்கும். டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, ஆர்என்ஏவா இருந்தாலும் சரி, we have a sugar molecule. ஸோ அந்த சுகர் எப்படிப்பட்ட மாலிக்யூலா இருக்க போகுது? இட் இஸ் அ 5 கார்பன் சுகர். 5 கார்பன் இருக்கக்கூடிய சுகர் காம்பவுண்ட் தான் இங்க டிஎன்ஏலயும் இருக்க போகுது, ஆர்என்ஏலயும் இருக்க போகுது. அப்போ அந்த 5 கார்பன் சுகர் அப்படின்னா அதோட பேர் என்ன மேம்? ஓகே, தட் நேம் இஸ் ரைபோஸ். அப்போ எனக்கு ரைபோஸ் சுகர் தான் டிஎன்ஏலயும் இருக்கு, ஆர்என்ஏலயும் இருக்கு. எக்ஸப்ட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இந்த ரைபோஸ் சுகர்ல எனக்கு செகண்ட் கார்பன் இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் கார்பன்ல OH இருக்கலாம், இல்லைன்னா H மட்டும் இருக்கலாம். ஸோ OH இருந்தா அது ஆர்என்ஏல நம்ம பார்க்க முடியும், ஆர்என்ஏல OH பார்க்க முடியும். இந்த செகண்ட் கார்பன் ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச்சா இருக்கும். வெரஸ் கமிங் டு த டிஎன்ஏ, டிஎன்ஏல எனக்கு
ஹைட்ராக்சில் குரூப் இருக்காது, ஜஸ்ட் ஹெச் மட்டும்தான் இருக்கும் அந்த செகண்ட் கார்பன்ல. இதுதான் வித்தியாசம் இந்த ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ், ஆர்என்ஏல இருக்க சுகரை என்ன சொல்வோம், ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றோமா? ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் ஆர்என்ஏ. ஸோ OH இருந்தா ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லலாம். இதுவே டிஎன்ஏவோட அப்ரிவேஷன் என்ன, டிஆக்சி ரைபோன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லும்போது ஏன் இங்க மட்டும் டிஆக்சி வந்தது, ஏன்னா இங்க ஆக்சிஜன் இல்லையா. ஸோ இங்க ஆக்சிஜன் இருந்தது, இங்க ஆக்சிஜன் இல்லை, காணாம போயிடுச்சு, அதனாலதான் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு இது கிளியரா இருக்கும் இல்லையா. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து இப்போ கிளியரா இருக்கு. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அடினைன் தைமன் ரெண்டுக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி குவானின் சைட்டோசினுக்கு நடுவுல we will have 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். கிளியரா? இப்ப அடினைன் தைமன் மட்டும் கிடையாது, ஒருவேளை ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா யுராசல் இருந்தா அடினைனும் யுராசலும் பேர் ஆகும், அங்கேயும் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் அண்ட் சுகர்ஸ். சரியா? ஸோ இது கூட வந்து எனக்கு பாஸ்பேட் இருக்கும், இது கூட பாஸ்பேட் இருக்கலாம். கிளியரா? ஸோ இது நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2 அண்ட் திஸ் இஸ் நம்பர் 3. இந்த 3 விஷயம் தான் நம்மளோட டிஎன்ஏ மாலிக்யூல்ல இருக்க போகுது, ஆர்என்ஏ மாலிக்யூல்லையும் இருக்க போகுது. ஸோ இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். இப்போதான் உங்களுக்கு நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்னன்னு கிளியரா தெரிய போகுது. இப்போ நியூக்ளியோசைடுனா என்ன மேம்? இட் இஸ் நத்திங் பட் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ் எனக்கு சென்டர்ல இருக்கும். சரியா? நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இந்த சைடு ஒரு சுகர், இந்த சைடு ஒரு சுகர். இதுதான் நியூக்ளியோசைடோட ஃபார்முலாவா இருக்க போகுது. ஸோ லெட் மீ ரைட் இட் இன் த பாக்ஸ் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீகால் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இதை போட்டுற போகிறேன். இதுதான் ஃபார்முலா ஃபார் நியூக்ளியோசைடு. ஸோ இதை எப்படி மேம் நான் வந்து டயக்ராமேட்டிக்காக புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ்னா A டபுள் பாண்ட் Tயா இருக்கலாம், இல்லை G ட்ரிபிள் பாண்ட் Cயா இருக்கலாம். கரெக்டா? ஸோ இது கூட எனக்கு சுகர் மாலிக்யூல் அட்டாச்சா இருக்கும். ஸோ இது கூட எனக்கு ஒரு சுகர் மாலிக்யூல் அட்டாச்சா இருக்கும். இது 5 கார்பன் சுகரா, அதனால பென்டகன் ஸ்ட்ரக்சர் நான் போட்டிருக்கேன். இதுவே 6 கார்பன் காம்பவுண்ட்னா நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா பென்சீன் ரிங் போடுவோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இங்க ஒரு சுகர் அண்ட் இங்க ஒரு சுகர் இருக்க போகுது. இந்த சேம் மேனர் இந்த சைடும் வந்து ஒவ்வொரு சுகர் மாலிக்யூல் இருக்க போகுது. இப்படி இருந்தா this is called as nucleoside, basically nitrogenous base pair plus sugar. இப்போ நியூக்ளியோடைட்னா என்ன மேம் பார்க்கலாமா? நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன? So the same thing can be seen. சரியா? இதே விஷயம் தான் எனக்கு திரும்பவும் பார்க்க முடியும். ஓகே, சேம் ரெப்ளிகா நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்க போகுது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சுகர் மாலிக்யூல்ஸ் கூட அட்டாச்சா ஒரு பாஸ்பேட் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பாஸ்பேட் இந்த 2 சுகர் மாலிக்யூல்ஸ் கூட அட்டாச்சா இருக்க போகுது. ஸோ இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆகி இருந்தா அதுதான் நியூக்ளியோடைட். ஸோ இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் பிளஸ் இங்க ஒரு சுகர், இங்க ஒரு சுகர், பிளஸ் இங்க ஒரு பாஸ்பேட் அண்ட் இங்க ஒரு பாஸ்பேட். இப்படி இருந்தா இதுதான் நியூக்ளியோடைடோட ஃபார்முலாவா இருக்கும். கிளியரா? ஸோ இதையும் நான் வந்து அகெயின் பாக்ஸா போட்டுறேன். ஸோ இது வந்து ஃபார்முலா. இதுக்கு பதிலா வேற மாதிரியும் இதை சொல்லலாம். எப்படி? நியூக்ளியோசைடு அது கூட ஒரு பாஸ்பேட், இப்படியும் சொல்லலாம் இல்லையா. நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் இருந்தா அதுவும் நியூக்ளியோடைடு தான். கிளியரா? எஸ். ஸோ நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இப்போ டிஎன்ஏ மாலிக்யூல்ல இதே மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி n நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் பார்க்க முடியும். n டைம்ஸ் ரெப்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதை என்ன சொல்வோம்?
பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஸோ எனிதிங் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருந்தா அதை பாலிமர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை என்ன சொல்ல போறோம், நியூக்ளியோடைட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால we call them as polynucleotides. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம ரீகால் பண்ண ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா. ஸோ டிஎன்ஏங்கிறது இட் இஸ் அ லாங் பாலிமர். ஒரே ரிப்பீட்டட் யூனிட்ஸ் தான் திரும்ப திரும்ப எனக்கு 1000 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்க போகுது சரியா. அண்ட் இங்க என்னதான் இருக்கும், டிஆக்சிரைபோநியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் கார்பன்ல எனக்கு ஆக்சிஜன் இருக்காது, டிஆக்சிரைபோநியூக்ளியோடைட்ஸ். இப்போ நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ லென்த் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் வேற வேற மாதிரி இருக்கலாம். அண்ட் நம்ம லென்த் ஆஃப் டிஎன்ஏ சொல்லும் போது நம்ம பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ் வச்சு தான் மேக்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஒரு லென்த்தை சொல்லும் போது. ஆனால் பயாலஜியை பற்றி பேசும்போது வீல் எக்ஸ்பிரஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஒரு டிஎன்ஏல எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு, எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லென்த் ஆஃப் டிஎன்ஏவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பாக்டீரியோஃபேஜ் 5174 அப்படிங்கிற ஒரு பாக்டீரியோஃபேஜ்ல 5386 நியூக்ளியோடைட்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ லாம்டா பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது வேற விதமான பாக்டீரியோஃபேஜ், அதுல 48502 பேஸ் பேர்ஸை நம்ம பார்க்க முடியும். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்டீரியோஃபேஜ்னா என்ன மேம், இட் இஸ் நத்திங் பட் ஒரு வைரஸ் தான். இது வைரஸா, பாக்டீரியா அப்படிங்கிற பேர் இருக்கே, இது என்னன்னா வைரஸ் தான், ஆனா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ், அதனால அதுக்கு பேரு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஜஸ்ட் ஃபேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் லாம்டா கிளியரா இருக்கீங்களா, 48502 பேஸ் பேர்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி ஈகோலைல பாத்தீங்கன்னா எஸ்டரிஷியா கோலை ஆர் ஈகோலைன்னு சொல்லுவோம், அதுல 4.6 into 10⁶ பேஸ் பேர்ஸ், பிபினா பேஸ் பேர்ஸ் இருக்க போகுது. அட் த சேம் வே haploid content of human DNA பாத்தீங்கன்னா 3.3 into 10⁹ பேஸ் பேர்ஸ். haploid contentனா என்ன, they are speaking about n set of chromosomes. ஆனா நம்ம haploid creaturesஆ கிடையாது, we are diploids இல்லையா. ஸோ இங்க haploid நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி வரலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லென்த் ஆஃப் டிஎன்ஏவை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் நீட்ல வருதுன்னா நீங்க இந்த வேல்யூவை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 6.6 into 10⁹ பேஸ் பேர் அப்படின்னு இந்த வேல்யூவை தான் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்காக எடுத்துக்க வரும் சரியா. ஸோ இதுதான் டிப்ளாய்டு வேல்யூ. 3.3ங்கிறது ஹாப்ளாய்டு வேல்யூ. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின் பார்க்கலாமா. ஸோ இப்போ பாலிநியூக்ளியோடைட் செயினோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஜஸ்ட் ரீகால் பண்ண போறோம். நான் வரைஞ்சு காட்டினேன் இல்லையா, அதே விஷயம் தான் இங்க வேர்ட்ஸா கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு எடுத்தோம்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன, ஒன்று நைட்ரோஜனஸ் பேஸ் பேர், இன்னொன்று ஒரு பென்டோ சுகர் அதாவது 5 கார்பன் சுகர், ஆர்என்ஏனா ரைபோஸ்ன்னு சொல்லுவோம், டிஎன்ஏனா டிஆக்சிரைபோஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். இந்த 3 விஷயம் தான் எல்லா நியூக்ளியோடைட்ஸ்லையுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி நைட்ரோஜனஸ் பேசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தேர் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். என்னது, பியூரன்ஸ்னு பார்த்தோம், அண்ட் இன்னொன்று பைரமிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பியூரன்ஸ்க்கு கீழே தான் அடினைன் குவானின் வரும், பைரமிடன்ஸ்க்கு கீழே தான் சைட்டோசின், யுராசில், தைமின் இதெல்லாமே வரும். ஸோ இப்போ யுராசில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆர்என்ஏல பார்க்க முடியும், தைமின் அப்படின்னா அது டிஎன்ஏல பார்க்க முடியும். ஓகே, ஸோ சைட்டோசின் வந்து ஆர்என்ஏலையும் பார்க்கலாம், டிஎன்ஏலையும் பார்க்கலாம், விச் இஸ் வெரி காமன். பட் தைமின் வந்து டிஎன்ஏல இருக்கும், யுராசில் ஆர்என்ஏல இருக்கும் சரியா. இப்போ நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து எங்க லிங்க் ஆயிருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனோட OH குரூப்ல அட்டாச் ஆயிருக்கும் சரியா. நான் இப்போ பென்டோ சுகரோட டயக்ராம் போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பென்டகன் சுகர் போட்டேன் இல்லையா. ஸோ அதே டயக்ராமை நான் இங்கே திரும்பவும் போடுறேன். இந்த மாதிரி ஒரு பென்டகன் ஸ்ட்ரக்சர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் சரியா. வேற நீ நம்பர்ல போட்டுறேன். எஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் த செகண்ட் கார்பன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு OH குரூப் இருக்கு, இது கூட தான் எனக்கு நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து அட்டாச்சா இருக்கு. ஸோ எங்க எனக்கு நைட்ரோஜனஸ் பேசஸ் அட்டாச்சா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம்.
அப்படி லேபிள் பண்ணும்போது இது செகண்டா இருக்கும், இது தேர்டா இருக்கும், இது ஃபோர்த்தா இருக்கும், இது ஃபிஃப்த் கார்பனா இருக்கும். ஸோ இந்த செகண்ட் கார்பன்ல தான் வந்து ஹெச்ஓ இல்லை ஓஹெச்ஓ பார்க்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இட் இஸ் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இது புரிஞ்சுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப் கூட தான் நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர் வந்து உங்களுக்கு அட்டாச்சா இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லிங்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைகோசைடிக் லிங்கேஜ். நைட்ரோஜன் அங்கே கண்டிப்பாக இருக்க போது. கிளைகோசைடிக் பாண்ட்னா என்ன? ஒரு சுகரும் இன்னொரு சுகரும் வந்து ஒன்னா அட்டாச் ஆயிருக்கும் போது அங்கதான் கிளைகோசைடிக் பாண்ட் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அங்கே ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கிளைகோசைடிக் லிங்கேஜ். ஸோ இப்படிதான் ஒரு நியூக்ளியோடைடு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இப்போ ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் பேரும் சுகரும் அட்டாச்சா இருக்கு இல்லையா? அப்ப அதை என்ன சொல்வோம்? அடினைன் கூட அட்டாச்சா இருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் அடினோசின். ஆர்என்ஏல இட் இஸ் கால்ட் அஸ் அடினோசின். இதுவே டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஆக்சி அடினோசின். ஏன்னா செகண்ட் கார்பன்ல வந்து எனக்கு ஆக்சிஜன் குரூப் கிடையாது. ஸோ அதை என்ன சொல்வோம்? டிஆக்சி அடினோசின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி குவானோசின்ங்கிறது ஆர்என்ஏல பார்க்க முடியும், டிஆக்சி குவானோசின் அப்படிங்கிறது டிஎன்ஏல பார்க்க முடியும். சைட்டடைன் இந்த ஆர்என்ஏ, டிஆக்சி சைட்டடைன் இந்த டிஎன்ஏ. சேம் வே யூரிடைன் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஆர்என்ஏல மட்டும்தான் பார்க்க முடியாது. யுராசில் வந்து டிஎன்ஏல கிடையாது. ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய தைமினை என்ன சொல்லுவோம்? டிஆக்சி தைமிடைன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ இப்போ ஒரு பாஸ்பேட் குரூப் எங்க அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் த OH ஆஃப் ஃபிஃப்த் கார்பன். ஸோ 5' கார்பன் ஒரு ஃபிஃப்த் கார்பன்ல தான் OH குரூப் கூட எனக்கு பாஸ்பேட் குரூப் அட்டாச்சா இருக்கும். ஸோ யூ கேன் சி ஹியர் செகண்ட் கார்பன்ல எனக்கு நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர் இருந்தது இல்லையா? இப்போ ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க OH குரூப் கூட தான் பாஸ்பேட்டை பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ பாஸ்பேட் இருக்க எண்டை என்ன சொல்லுவாங்கன்னா 5' எண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிஃப்த் கார்பன்ல தானே அது பாஸ்பேட் அப்படிங்கிற குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒரு டிஎன்ஏல இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 strands. இது ஒரு ஸ்ட்ராண்டுன்னு வச்சுக்கலாம், இது இன்னொரு ஸ்ட்ராண்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த 2 strandsல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5' எண்டா இருக்கும், இங்கே 3' எண்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 5' இருக்கும், இங்க 3' இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ இதனால தான் டிஎன்ஏ இஸ் ஆன்டி பேரலல் நேச்சர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த 5' 3' அப்படிங்கறதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? இப்போ 3' எண்ட்ல எனக்கு எதுவுமே அட்டாச் ஆகாம ஒரு ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே அட்டாச் ஆகாம ஜஸ்ட் ஹைட்ராக்சில் குரூப் மட்டும் ஃப்ரீயா இருக்கு. அதனால தான் we call it as 3' end. 5' எண்ட்ல பாஸ்பேட் இருக்கிறதுனால தான் அப்படி நம்ம கூப்பிடுறோம். ஸோ இந்த 5' எண்ட்ல எனக்கு ஒரு பாஸ்பேட் மாய்ச்சி இருக்கும், பாஸ்பேட் ஆட்டம் வந்து அட்டாச்சா இருக்கும். கிளியரா? ஸோ எஸ் பசங்களா, அவ்வளோதான். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன சுகர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது டிஎன்ஏவா இல்லை ஆர்என்ஏவா அப்படிங்கிறத நம்ம சொல்லிப்போம். நியூக்ளியோடைடா இல்லை டிஆக்சி நியூக்ளியோடைடா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிப்போம். இப்போ 2 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. ஒன்று 3' to 5' பாஸ் ஆகும், இன்னொன்று 5' to 3' பாஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இட் இஸ் அ பாலி நியூக்ளியோடைட் செயின். இது ரெண்டுமே எப்படிதான் வந்து பாண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸா இருக்கா, அதுதான் இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணுது. ஸோ தட் ஒரு ஸ்ட்ராண்டோட கோட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்டை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஏன் எப்பவுமே டி கூட தான் பாண்ட் ஆகும், ஜி கூட எல்லாம் போய் பாண்ட் ஆகாது, இது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம அந்த பாண்ட்ஸை கெஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்துடலாமா? எங்க மேம் எனக்கு இந்த பாலிமர் ஃபார்ம் ஆகும்? இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் எப்போ வந்து ஒன்னா சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5' எண்ட்ல எனக்கு ஒரு பாஸ்பேட் ஆட்டம் மட்டும் தனியா இருக்கும் இல்லையா? இங்கே தான் எனக்கு அடிஷ்னலா நிறைய அட்டாச் ஆகிட்டே வந்து ஒரு பாலிமரா பெரிய செயினா ஃபார்ம் ஆக போகுது. ஓகே. சிமிலர்லி இன்னொரு எண்ட்ல பார்த்தீங்கன்னா 3' எண்ட்ல எனக்கு
ஹைட்ராக்சல் குரூப் மட்டும் இருக்கும். ஸோ அதனால தான் அதை 3' எண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ மாலிக்யூலோட பேக் போன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பிளஸ் பாஸ்பேட் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பேக் போனா ஆக்ட் ஆகுது. ஸோ யூ கேன் சி ஹியர், நம்ம போட்ட இமேஜ்ல இங்க சுகர் இருக்கா, இங்க பாஸ்பேட் இருக்கு. ரெண்டு சுகர் மாலிக்யூல் கூட ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் அட்டாச்சா இருக்கு. ஸோ இதை என்ன சொல்வோம், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். எஸ்டர் இஸ் ஆல்சோ சுகர் இல்லையா, ரெண்டு சுகர் மாலிக்யூல் இருக்கு, அதனால இட் இஸ் கால்ட் அஸ் டைஎஸ்டர். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் தான் டிஎன்ஏயோட பேக் போனா இருக்க போகுது. சரியா, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் இஸ் த backbone of DNA. கிளியரா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா வந்துடும். சரியா, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நீட்டாக வேற வேற கலர்ல எழுதி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நைட்ரோஜனஸ் பேசஸ் எல்லாமே வந்து சுகர் கூட லிங்க் ஆயிருக்கு. ஓகே, அந்த சுகர் கூட பாஸ்பேட் லிங்க் ஆயிருக்கு. That is called as phosphodiester bond, which is the backbone of DNA. இப்போ RNA மாலிக்யூல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் ஸோ ஒரு அடிஷ்னல் OH குரூப்போட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஈவன் இந்த 2' பொசிஷன் ஆல்சோ செகண்ட் கார்பன்லையும் எனக்கு OH குரூப் இருக்க தான் போகுது. இப்போ RNAல தைமன் அப்படிங்கிற விஷயத்துக்கு பதிலாக ஐ வில் ஹேவ் யுராசில். சரியா, அவ்வளோதான்டா. ஸோ இப்போ டிஎன்ஏ வந்து ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதோட பிஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா <7 இருக்கும், விச் இஸ் அசிடிக். ஸோ இது வந்து நியூக்ளியஸில் ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணாங்க, ஃப்ரெட்ரிக் நேச்சர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1869ல் டிஎன்ஏவை வந்து நியூக்ளியஸ்குள்ள கண்டுபிடிச்சாரு. அண்ட் அது அசிடிக் மாலிகுலா இருக்கு அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சாரு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு காம்பவுண்டுக்கு நியூக்ளின் அப்படிங்கிற பேரை கொடுத்தாரு. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்து அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப லாங் பாலிமர் இல்லையா. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜிஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா 1953ல ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் தான் டிஎன்ஏவோட அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை வந்து ஒரு மாடலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, எப்படி நம்ம ப்ராஜெக்ட்லாம் வந்து டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று காட்டுவோம் இல்லையா, ஜஸ்ட் டம்மி மாடல் மாதிரி ஒன்று காட்டுவோம், அந்த மாதிரி வாட்சன் அண்ட் கிரிக் ரெண்டு பேரும் டிஎன்ஏ எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டம்மி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இது வரைக்கும் அக்செப்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டிஎன்ஏ இப்படி தான் இருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல. இவங்களுக்கு முன்னாடியே மாரஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசாலாண்ட் பிராங்க்லின் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா ஒரு ரிசல்ட்டுக்கு வரல. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பாதியில நிறுத்தினாங்க இல்லையா, அங்கிருந்து ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் வந்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணி ஓகே டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் மாடலாக தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. சரியா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி டிஎன்ஏல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரூல் போட்டு சொன்னவர் எட்வின் சர்காஃப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை வந்து ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா, அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசன், இதெல்லாம் எவ்வளோ இருக்கலாம், ஒரு டிஎன்ஏல எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோவை தான் சொன்னார். ஸோ இதில் 2 பாயிண்ட் அவர் பேசிக்காக சொல்லியிருப்பாரு. ஒன்று என்னன்னா, நம்பர் ஆஃப் பியூரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பைரமிடன்ஸ். ஸோ பியூரன்ஸ்னா அடினைன், குவானைன், இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ இருக்குமோ சேம் கவுண்ட் கேன் பி சீன் when adding thymine and cytosine. சரியா, ஸோ பியூரன்ஸ் ஆர் ஈக்குவல் டு பைரமிடன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்று, அடினைன் எவ்வளோ இருக்குமோ அதோட கவுண்ட் தைமனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டும் தான் பாண்ட் ஆக போகுது. ஸோ அடினைன் 50 இருக்குன்னா தைமனும் 50 தான் இருக்கும். 40யோ 60யோ அந்த மாதிரி மிஸ்மேட்சாக இருக்காது. அதே மாதிரி குவானைன் எவ்வளோ இருக்கோ அதே அமௌண்ட் தான் எனக்கு சைட்டோசனும் இருக்கும். ஸோ பியூரன்ஸும் பைரமிடன்ஸும் சிமிலராக இருக்கும். அடினைன் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரான தைமனும் அவ்வளோதான் இருக்க போகுதுங்கிறது எல்லாத்தையுமே சொன்னவர் தான் எட்வின் சர்காஃப் த்ரூ சர்காஃப்ஸ் ரூல். இது கிளியரா? இப்போ இந்த பேஸ் பேரிங் வந்து எப்படிதான் இருக்க போகுது, காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்க போகுது. காம்ப்ளிமெண்ட்ரி இன் த சென்ஸ், ஏனா அது டி கூட தான் பேர் ஆகும், ஜினா சி கூட தான் பேர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ரூலா இருக்கு. இதை தான் காம்ப்ளிமெண்டாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ ஒரு ஸ்ட்ராண்டோட பேஸ் பேர்ஸ் எனக்கு என்னென்னு தெரிஞ்சா ஈஸியா இன்னொரு ஸ்ட்ராண்டை நான் கெஸ் பண்ணிடலாம்.
ரைட்? ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஸோ இப்போ டிஎன்ஏல இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ராண்டுமே ஒரு டெம்ப்ளேட்டா ஆக்ட் ஆகும். டெம்ப்ளேட்னா என்ன மேம்? நம்ம ஸ்கூல்ல ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏபிசிடி ஸ்டென்சில், 1 2 3 ஸ்டென்சில்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கையால் எழுதும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு சார்ட்ல எழுதுறோம், பெருசா லெட்டர்ஸ் வேணும், பிளாக் லெட்டர்ஸா வேணும்னா நம்ம ஸ்டென்சிலை யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் அது அச்சு அப்படியே வரும். இதுதான் டெம்ப்ளேட். சரியா? எதை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த புதுசா உருவாக்க போறேனோ அந்த பழைய விஷயம் தான் டெம்ப்ளேட்டா ஆக்ட் ஆக போகுது. அதை வந்து ஒரு மாடல் மாதிரி நம்ம வச்சுக்க போறோம். தட் இஸ் டெம்ப்ளேட். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் எனக்கு டெம்ப்ளேட்டா இருக்கும். அதை பார்த்து எனக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து உருவாகும். சரியா? அந்த புது ஸ்ட்ராண்டை என்ன சொல்லுவோம்? டாட்டர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். பழைய ஸ்ட்ராண்ட் எனக்கு டெம்ப்ளேட்டா இருக்கும். அதை மாடலா வச்சு டாட்டர் டிஎன்ஏ எனக்கு ஃபார்ம் ஆக போகுது. சரியா? ஓகே. ஸோ அந்த பழைய ஸ்ட்ராண்டை வந்து டெம்ப்ளேட்னும் சொல்லலாம், பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். 2 ஸ்ட்ராண்டா இருக்கு இல்லையா, அதை தான் ஒவ்வொரு செயின்னு சொல்றாங்க. ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் வந்து இருக்கு. அண்ட் விச் இஸ் த பேக் போன்? சுகர் பாஸ்பேட் தான் வந்து பேக் போனா இருக்க போகுது. அண்ட் இந்த சுகர் பாஸ்பேட் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். சரியா? தென் இந்த 2 செயின்ஸுமே வந்து ஆன்டி பேரலா ரன் ஆக போகுது. ஆன்டி பேரல்னா என்ன? ஒரு ஸ்ட்ராண்ட் 5 பிரைம் டு 3 பிரைம் ரன் ஆனா இன்னொரு ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட், 3 பிரைம்ல ஸ்டார்ட் ஆகி 5 பிரைமுக்கு ரன் ஆகும். சரியா? அடுத்து the bases in 2 strands, nitrogenous bases இருக்கு இல்லையா, அந்த எல்லா பேசஸ்க்கும் நடுவில் we have the hydrogen bonds. அடினைன் தைமின் ரெண்டுமே வந்து ஒன்னா பாண்ட் ஆகும்போது அதுக்கு நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. தைமைன் சைட்டோசினுக்கு குவானைன் அண்ட் சைட்டோசினுக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அடினைன் forms 2 hydrogen bonds with thymine and cytosine forms 3 hydrogen bonds with guanine. சரியா? அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆல்வேஸ் ஒரு பியூரனும் ஒரு பைரிமிடனும் தான் பாண்ட் ஆகும். சரியா? ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 2 செயின்ஸ், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தனித்தனியா இருக்கு இல்லையா, எப்படி காயில் ஆயிருக்கு? ரைட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சர்ல காயில் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒவ்வொரு ஹெலிக்ஸுமே பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஹெலிக்ஸ்னா என்ன மேம்? இது ஒரு ஸ்ட்ராண்டா, இது இன்னொரு ஸ்ட்ராண்டா. இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கும் நடுவில் there is a twist. இதுதான் ஒரு டர்ன் இல்லையா, இதை ஒரு ஹெலிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹெலிக்ஸோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 3.4 நானோமீட்டரா இருக்க போகுது, the distance between one turn. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு டர்னுக்குள்ள எனக்கு 10 பேஸ் பேர்ஸ் பார்க்கலாம். அடினைன், குவானின், தைமைன், சைட்டோசின் இந்த மாதிரி பேஸ் பேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 10 பேஸ் பேர்ஸ் என்னால ரஃபா பார்க்க முடியும். அப்போ இந்த ஹோல் டர்னுக்கு 3.4னு சொல்லியாச்சு, இதுல 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கும்? 3.4 டிவைடட் பை 10 போடுங்க. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு 3.4 நானோமீட்டரா இருக்கு. மொத்தமா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஸோ இப்படி டிவைட் பண்ணா ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், which is 0.34. சரியா? which is 0.34 nanometer between each base pair. சரியா? ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ பாயிண்ட் நம்பர் 5, லாஸ்டா, the plane of one base pair stacks over the other. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி சுற்றி இருக்கா 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே, அப்படி டபுள் ஹெலிக்ஸ் மாடலில் இருக்கும்போது ஒரு பேஸ் பேரும் இன்னொரு பேஸ் பேரும் மேலே படிக்கட்டு மாதிரி அடுக்கிட்டே போகும். ஸோ யூ வுட் ஹவ் சீன் த ஹெலிக்கல் ஸ்டேர்ஸ். ஒரு சில பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே ஏறும்போது இந்த மாதிரி தான் ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டே போகும். அதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கு. ஆல்சோ அது ரொட்டேஷன்லையும் இருக்கு ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சுற்றி சுற்றி ரிப்பன் மாதிரி இருக்கா, அது ஒரு விஷயம். அது கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்க என்னென்ன காரணம்? 2 ரீசன் தான். ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், தி அதர் ஒன் இஸ் பேஸ் பேர்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் ஆகிருக்கு, அடுக்கி இருக்கு. கிளியரா? இப்போ அவ்வளோதான்டா. இப்போ டிஎன்ஏவை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? ஸோ இந்த டிஎன்ஏ எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு அனிமலோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷங்கன்னா எப்படி இருக்கணும்? 2 கை இருக்கணும், 2 கால் இருக்கணும், அண்ட் குரங்கு மாதிரி 4 காலாலும் நடக்கக்கூடாது. வி ஷுட் பி எரெக்ட், 2 கால்னால தான் நடக்கணும். அண்ட் 2 வந்து கையா இருக்க போது விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராஸ்பிங் திங்ஸ், இல்லையா? அண்ட் இதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் ஒவ்வொரு அனிமலுக்கும் தனித்தனியா இருக்கும் விச் வில் பி யூனிக் ஃபார் தட் ஆர்கானிசம். ஸோ ஹியூமன்ல இருக்க அதே கேரக்டர்ஸ் வந்து ஆடுல பார்க்க முடியாது, மாடுல பார்க்க முடியாது, கோழியில பார்க்க முடியாது, இல்லையா? ஸோ அதுகிட்ட இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட பார்க்க முடியாது. ஸோ ஆல் தீஸ் ஆர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இது ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஸோ நம்மளோட டிஎன்ஏ வேற மாதிரி இருக்கும், அனிமல்ஸோட டிஎன்ஏ வேற மாதிரி இருக்கும். அண்ட் அதுகிட்ட வேற மெசேஜ் இருக்கும், நம்ம டிஎன்ஏல வேற மெசேஜ் இருக்கும். சரியா? இந்த மெசேஜை பாஸ் பண்றது தான் இந்த டிஎன்ஏவோட வேலை. எப்படி பாஸ் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a central dogma அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் டாக்மாங்கிறது என்னன்னா, டிஎன்ஏ தான் வந்து ஒரு ஹெட்டா இருக்கு, நம்ம பாடியில நடக்கிற எல்லா ப்ராசஸ்க்கும் டிஎன்ஏ இஸ் த முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்றதுதான் சென்ட்ரல் டாக்மா. இப்ப டிஎன்ஏ எங்க இருக்கு? நம்மளோட நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, இல்லையா? ஸோ அந்த நியூக்ளியஸ்ல இருக்க டிஎன்ஏல இருந்து எப்படி நம்மளோட பாடியில இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் ஒரு சர்டன் ஹைட்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னோட டிஎன்ஏ தான் காரணம். அதே மாதிரி என்னோட முடி இந்த மாதிரி இந்த கலர்ல இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, இல்ல கர்லியா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் அவங்க டிஎன்ஏ தான் காரணம் அப்படிங்கறத சொன்னதுதான் இந்த சென்ட்ரல் டாக்மா. இத பிரான்சிஸ் கிரிக் தான் சொன்னாரு. இப்ப சென்ட்ரல் டாக்மானா என்ன? டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜெனட்டிக் மெட்டீரியலா நம்ம எல்லாரோட செல்லையுமே நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸா அண்டர்கோ பண்ணும். எப்போ அந்த டிஎன்ஏ புது ஸ்ட்ராண்டா மாறணும் அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆகணும், காப்பீஸா ப்ரொடியூஸ் ஆகணும். அதுதான் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன், டூப்ளிகேஷன் எல்லாமே ஒண்ணுதான், விச் இஸ் ப்ரொடியூசிங் காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். ஒரு டிஎன்ஏ 2ஆ மாறும், 2 டிஎன்ஏ 4ஆ மாறும், இந்த மாதிரி டபுளா மாறிட்டே போகும். அதுதான் ரெப்ளிகேஷன் ஆர் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஎன்ஏ திரும்பவும் டிஎன்ஏவாவே மாறணும், அதாவது புது காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை அண்டர்கோ பண்ணுது. இப்போ இந்த டிஎன்ஏல இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி வந்து நம்மளோட பாடியில இருக்க கேரக்டர்ஸா மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிஎன்ஏ எல்லாமே எம்ஆர்என்ஏவா மாறுது. எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏல இருக்க மெசேஜை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குற ஆர்என்ஏ தான் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ, which is mRNA. இப்போ இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறுற அந்த ப்ராசஸை டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், which is nothing but நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அனுப்பணும்னா அதுக்கு வேற ஒரு தூது வச்சு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, அந்த தூது தான் எம்ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து புரோட்டீன் கிட்ட சொல்லணும், சரியா? அதுக்கு ஒரு தூதா தான் எம்ஆர்என்ஏ போகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பேரு. அடுத்து எம்ஆர்என்ஏ புரோட்டீன்ஸா மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன், வேர் எம்ஆர்என்ஏ வில் பி கன்வெர்டட் டு புரோட்டீன்ஸ். இப்போ டிஎன்ஏ டைரக்டா புரோட்டீனா மாறாதா? மாறாது, அதுக்கு எம்ஆர்என்ஏ வேணும், சரியா? ஸோ இந்த எம்ஆர்என்ஏ தான் வந்து ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்டா ஆக்ட் ஆக போகுது. ஸோ டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறத டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், எம்ஆர்என்ஏ புரோட்டீன்ஸா மாறத டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பாடியில இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் காரணம். ஒருத்தர் ஒரு ஹைட்ல இருக்காங்க, அவங்களோட முடி இந்த கலர்ல இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, கர்லியா இருக்கு, அவங்க ரொம்ப நீளமான கை காலோட இருக்காங்க, இல்ல குள்ளமா இருக்காங்க, எல்லாத்துக்கும் நம்ம பாடியில இருக்க ஒவ்வொரு இன்ச் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கும் இந்த புரோட்டீன்ஸ் தான் காரணமா இருக்கு. அதனாலதான் நீங்க பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க, நான் பார்க்க வேற மாதிரி இருக்கேன், ஸ்ராமிமா பார்க்க வேற மாதிரி இருக்காங்க, யாழ் சார் பார்க்க வேற மாதிரி இருக்காரு. இதெல்லாம் எதனாலன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட பாடியில வேற வேற புரோட்டீன்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹியூமன்ஸோட டிஎன்ஏ பாத்தீங்கன்னா 99% சிமிலர். ஹியூமன் பீயிங்ஸோட மொத்த டிஎன்ஏவும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் 99% ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே 2 கை 2 காலு தலையோட இருக்கும். பாக்குறதுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். எல்லாருக்கும் 2 கை இருக்கா, 2 கால் இருக்கா, 2 கண் இருக்கா, 2 காது இருக்கா, ஆல் தீஸ் ஆர் காமன் கேரக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த 99% டிஎன்ஏல இருந்து வருது.
மிச்சம் இந்த 1% டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்குள்ள இருக்க வேரியேஷன்ஸ்க்கு காரணம். நீங்க பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க, நான் பார்க்க வேற மாதிரி இருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் இந்த 1% தான் காரணம். புரிஞ்சுதா? சென்ட்ரல் டாக்மா ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இப்ப அடுத்து டிஎன்ஏ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அண்ட் டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும், எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் வரும்னு பார்த்தோம். ஆனா ஒரு சில வைரஸ்ல என்ன ஆகும்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆர்என்ஏ அந்த வைரஸ்குள்ள இருக்கும். அந்த ஆர்என்ஏ இப்போ ப்ரோட்டீன்ஸாக தானே மாறணும், ஆனா மாறாம ரிவர்ஸ்ல போய் டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகுது. அது என்ன வைரஸ்? ரெட்ரோ வைரஸ். ஹெச்ஐவி இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த ரெட்ரோ வைரஸ்ல ஐ வில் ஹேவ் ஆர்டி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த என்சைம் தான் ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு என்சைம். ஓகேவா? இப்ப பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் பார்க்கலாமா? டிஎன்ஏனா எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த டிஎன்ஏ ஒரு செல்லுக்குள்ள எப்படி இருக்க போகுது அதுதான் பார்க்க போறோம். ரெடியா? ஸோ ஒரு செல்லுக்குள்ள இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 0.34 நானோமீட்டர் தான் ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இருக்க ஒரு டிஸ்டன்ஸ். கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். நானோ அப்படின்னா 10⁻⁹. சரியா? இப்போ ஒரு டிஎன்ஏவோட லென்த்தை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஸோ நம்மளுக்கு மொத்த டிஎன்ஏல எவ்வளோ பேஸ் பேர்ஸ்ன்னு தெரியுமா? ஹியூமன் பீயிங்ஸ்ல மொத்த டிஎன்ஏவோட பேஸ் பேர்ஸ் எவ்வளோ? 6.6 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.34 × 10⁻⁹ மீட்டர் பர் பேஸ் பேர். ஒரு பேஸ் பேருக்கு இதுதான் வந்து டிஸ்டன்ஸா இருக்கும். மொத்த பேஸ் பேர் தெரியும், ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ப ஈஸியா இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் டிஎன்ஏவோட லென்த் கிடைச்சிட போகுது. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? லென்த் ஆஃப் டிஎன்ஏ நீங்க கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிக்கணும்னா which is equal to என்னது? total base pairs into distance between each base pair. இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இதுல எந்த ரெண்டு வேல்யூஸ் கொடுத்து வேணாலும் இன்னொரு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு டோட்டல் பேஸ் பேரும் டிஸ்டன்ஸும் கொடுத்து லென்த் ஆஃப் டிஎன்ஏ கேட்கலாம், இல்ல லென்த்தும் டோட்டல் பேஸ் பேர்ஸும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்ல லென்த்தும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு டோட்டல் பேஸ் பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் அ ஃபார்முலா. இதை வச்சு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் உன்னால அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? அவ்வளவுதான்ப்பா. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இதுதான் தெரியும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இட் கம்ஸ் அரவுண்ட் 2.2 meters. 2.2 meters ஆஃப் டிஎன்ஏ நியூக்ளியஸ்ல செல்லுக்குள்ள எவ்வளவு காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு கூட தெரியாது. மைக்ரோஸ்கோப்க்கு கீழே மட்டும் தான் பார்க்க முடியும். எப்படி இவ்வளவு நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்கு? 2.2 meters ஆஃப் அந்த ஹோல் லென்த் டிஎன்ஏ ஒரு நியூக்ளியஸ்குள்ள எப்படி இருக்கு? ஆக்சுவலி நியூக்ளியஸோட சைஸ் இதை விட கம்மி. அப்போ எவ்வளவு காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கணும், அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கணும். ஸோ எப்படி இது நடக்குது அந்த பேக்கேஜிங் தான் பார்க்க போறோம். இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ப்ரோகேரியோட்டிக்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள் பாக்டீரியா எல்லாமே சொல்லலாம். இப்போ ஈகோலை மாதிரி பாக்டீரியால பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்காது, ட்ரூ நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்ப இந்த டிஎன்ஏ எங்க மேம் இருக்கும்? செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம்ல அங்கங்க வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம், நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கு. சரியா? டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், அது கூட ஒரு பாசிட்டிவ் சார்ஜான ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து பைண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே லார்ஜ் லூப்ஸ் மாதிரி இருக்கு. லூப்ஸ்னா என்னன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நிறைய ஹேர்பின் பெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் லூப்புன்னு சொல்லுவோம், வளைவுகள். சரியா?
இப்போ யூகேரியாட்டிக் செல்ல ஹவு இட் இஸ் கோயிங் டு பி, ஆர்கனைசேஷன் இன்னுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? டிஎன்ஏ அதே மாதிரி நெகட்டிவ் தான். ஸோ அது கூட பைண்ட் ஆகிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன் வந்து என்னவா இருக்கு? ஹிஸ்டோன்ஸாக இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் பேசிக் ப்ரோட்டீன்ஸ், அதாவது pH greater than 7 இருக்கு, 7லேருந்து 14 இருக்கு. ஸோ பேசிக் ப்ரோட்டீன்ஸான ஹிஸ்டோன்ஸ் அதை சுற்றியும் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இதுதானே ரெப்பல் ஆகாமல் நல்லா அட்ராக்ட் ஆகி பைண்ட் ஆயிரும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏவும் ஹிஸ்டோனஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் இந்த ரெண்டுமே வந்து ஒரு காம்பவுண்டா ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஹிஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குள்ள நிறைய லைசின் ஆர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ போத் ஆர் பேசிக் அமினோ ஆசிட்ஸ் இல்லையா? அதனால தான் அதோட பிஹெச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 7 இருக்கு. ஸோ இந்த அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹிஸ்டோன் பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? அதில் 8 சப் யூனிட்ஸ் இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் ஹிஸ்டோன் ஆக்டாமர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டா அப்படின்னா என்ன? 8, பென்டானா 5, ஹெக்ஸானா 6 அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆக்டானா 8. ஸோ 8 மாலிக்யூல்ஸ் தான் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் நிறைய சப்யூனிட்ஸாக இருக்கு. ஸோ பேசிக்கலி தெர் ஆர் 4 சப்யூனிட்ஸ். அது திரும்ப இன்னொரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ 4 + 4 8 சப்யூனிட்ஸாக இருக்கு. இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ ஃபுல்லாக சுற்றி இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸான ஹிஸ்டோன் பார்க்க முடியுது. இப்போ இந்த டிஎன்ஏ ப்ளஸ் ஹிஸ்டோன் ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். ஸோ யூ சி நியூக்ளியோசோம் அப்படின்னா என்னப்பா? இட் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ ப்ளஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், ஹிஸ்டோன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று ரேப் ஆகி இருக்கு. சரியா? இப்போ ஒரு நியூக்ளியோசோமில் பார்த்தீங்கன்னா 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கலாம். ஸோ நியூக்ளியோசோம்ஸில் வந்து எனக்கு ரெப்படேஷன் இருக்கும். ஸோ இதை தான் வந்து குரோமாட்டின்னு சொல்லுவோம். எப்படி மேம் இருக்கும் அது? இந்த மாதிரி தான். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் குரோமாட்டினா இப்படி தான் இருக்க போகுது. சரியா? இதை தான் குரோமாட்டின்னு சொல்லுவோம். இது பார்க்க எப்படி இருக்கு? அங்கங்கே சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி இருக்கான். கேன் யூ சி? இந்த முடிச்சா அங்கங்கே பார்க்க முடியுதா? பீட்ஸோட ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ். இது ஃபுல்லாக ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு, அங்கங்கே பீட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது ஈஸியாக எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பிரேஸ்லெட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தங்கத்தில் செய்கிற பிரேஸ்லெட், சில்வரில் செய்கிற பிரேஸ்லெட் பற்றி பேசல, பீட்ஸ் எல்லாம் கோர்த்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, ரைட்? எலாஸ்டிக்காக இருக்கும், இழுத்து வச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். உள்ள இருக்க அந்த எலாஸ்டிக் த்ரெட்டு அதுதான் வந்து டிஎன்ஏ. இப்போ அந்த பீட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நூலை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அது ரொம்ப காம்பேக்டாக நீங்கள் சுருட்டி ஒரு சின்ன ஸ்பேஸில் கன்ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகுமா? அந்த டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கங்கே பீட்ஸ் இருக்குது. ஸோ பீட்ஸ் இருக்கும்போது அங்கே டிஎன்ஏ அப்படிங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலில் பெருசாக டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இந்த டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன்ஸ் எல்லாமே ரெப்பிட்டேட்டிவாக இருக்குது பீட்ஸோட ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்? குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட நியூக்ளியஸில் குரோமாட்டின் மாதிரி தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க போகுது. சரியா? அதை நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும். அப்போ குரோமோசோம்ஸ் எப்போ மேம் தெரியும்? குரோமோசோம்ஸ் ஒன்லி டியூரிங் செல் டிவிஷன் விசிபிளாக இருக்கும். மற்ற டைம்லலாம் குரோமோசோம்ஸை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ குரோமோசோம்ஸ் எப்போ மட்டும்தான் பார்க்க முடியும்? ஒரு செல் மைட்டோசிஸ் இல்லை மியோசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷனை அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிற அந்த ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா? அப்போ தான் அந்த குரோமோசோம்ஸை நம்ம பார்க்க முடியும். மற்றபடி எல்லா டைமுமே இந்த குரோமாட்டின் தான் செல்லுக்குள்ளே பார்க்க முடியும். சரியா? ஓகே, ஸோ என்ன பீட்ஸோட ஸ்ட்ரிங் லைக் அப்பியரன்ஸ் அதுதான் குரோமாட்டின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து குரோமாட்டின் ஃபைபர்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபர்தராக நல்லா காம்பேக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்று யூக்ரோமாட்டின், இன்னொன்று ஹெட்ரோக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின்னா என்ன? இப்போ டிஎன்ஏக்கும் ஹிஸ்டோனுக்கும் இருக்க வித்தியாசம் பாருங்க. இதுல எது மேம் டிஎன்ஏ? இந்த த்ரெட் தான் டிஎன்ஏ. இந்த த்ரெட்டை டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த பாலா இருக்கு இல்லையா? இதை ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்க்கும் டிஎன்ஏ இருக்கும், ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலுக்கும் இன்னொரு டிஎன்ஏ மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க, நல்லா பெருசாவே இருக்கு இல்லையா? ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு பேரு யூக்ரோமேட்டின்னு சொல்லுவோம். இன்னொரு சைட் பாருங்க, ஹெட்ரோக்ரோமேட்டின்ல தெர் இஸ் நோ ஸ்பேஸ், எல்லாமே வந்து ரொம்ப கண்டென்ஸ்டா காம்பாக்டா நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஹெட்ரோக்ரோமேட்டின். சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, யூக்ரோமேட்டின் வந்து ஈஸியாக டிரான்ஸ்கிரைப் பண்ணிட முடியும். டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த யூக்ரோமேட்டின் மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். நீ ரொம்ப வந்து க்ளோஸ்டு புக்கா இருக்க, யார்கிட்டயுமே ஒழுங்கா பேச மாட்டேன்னா உன்னை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா? நீ எப்படிப்பட்ட பொண்ணு இல்லை எப்படிப்பட்ட பையன் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் கம்யூனிகேட்டிங் இனஃப் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கும்போது ஸோ இது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நடக்காது. இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கிறது அதுதான். ஸோ இப்போ லூஸா பேக் ஆயிருந்தா அதை யூக்ரோமேட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப டைட்டா பேக் ஆயிருந்தா அதை ஹெட்ரோக்ரோமேட்டின்னு சொல்லுவோம். இப்போ யூக்ரோமேட்டின் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா இருக்க போது, வேற ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இன்ஆக்டிவா தான் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. சரியா? இப்போ நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸும் பார்க்க முடியும். ஹிஸ்டோன்ஸ் மட்டும்தான் ஒரே ப்ரோட்டீன்ஸ்னு கிடையாது, அது கூட வேற ஏதாவது ப்ரோட்டீன்ஸும் இருக்கலாம். அதுக்கு பேரு நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ், NHC. சரியா? இப்போ சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்க்கலாமா? ஜெனட்டிக் மெட்டீரியலா டிஎன்ஏ இருக்கா, இல்லை ஆர்என்ஏ இருக்கா, இல்லை ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்னு நிறைய சயின்டிஸ்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீஸ்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இந்த மெண்டலும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. பட் ரெண்டு பேருக்குமே வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ அது யார் தான் ப்ரூவ் பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப டைம் எடுத்த 1926க்கு அப்புறமா வந்து நிறைய சயின்டிஸ்ட் தான். ஏன்னா அது அந்த டைம்ல தான் வந்து மைக்ரோஸ்கோப் நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள இருக்க குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ எல்லாம் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஓகே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எந்தெந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க? கிரிஹார் மெண்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா சூட்டன், மார்கன் எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. பிகாஸ் டியூ டு த டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோப் அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நியூக்ளியஸ்குள்ள இருக்க குரோமோசோம்ஸை அவங்க வந்து பார்த்தாங்க. சரியா? ஸோ குரோமோசோம்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா கிரிஃபித் என்ன பண்ணாரு? அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இதுதான்டா நிஜமா ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 1928ல ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு? நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாரு. இதை எடுத்து தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ்பா. ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன மேம்? ஸ்பீஷியஸ் நம்மளுக்கு தெரியும், அந்த ஸ்பீஷியஸ்க்கு உள்ள இருக்க நிறைய வெரைட்டிஸ் தான் வந்து ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியாவை லேப்ல வச்சு நம்ம வளர்க்கும் போது 2 டைப் ஆஃப் காலனிஸை அவர் பார்த்தாரு. ஸோ பெட்ரி டிஷ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வச்சு வளர்ப்பாங்க. சரியா? ஸோ அந்த பெட்ரி டிஷ்ல ஒன்று அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக குறைன்னு இருக்கும். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் ஸ்மூத் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயின்னு சொன்னாரு, இன்னொன்று ரஃப் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின்னு சொன்னாரு. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியிலேருந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ இப்போ இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயினை வச்சு தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, ரஃப் ஸ்ட்ரெயினை வச்சு தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்மூத் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருந்தது? பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பளபளன்னு ஷைனிங்காக இருந்தது. சரியா? இதை ஒரு ரேட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாரு. ஒரு ரேட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மைஸ் வந்து செத்து போச்சு. இப்ப இதுவே ரஃப் காலனிஸ் இருந்தது இல்லையா, குறைன்னு இருந்தது இல்லையா, அதை ஒரு ரேட்டுக்குள்ள வந்து இன்ஜெக்ஷனா கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த மைஸ் வந்து உயிரோட தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்மூத்தா ஏன் இருக்கு, ஒரு சில காலனிஸ் ஏன் பளபளன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியாவோட செல் வால்ல ஒரு பாலிசாக்கரைடு இருக்கு. அந்த பாலிசாக்கரைட் ஒரு மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. மியூக்கஸ்னா என்ன? நம்ம மூக்குக்குள்ள சளியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப வலுவலுன்னு வேக்சியா தானே இருக்கு, அதுதான் மியூக்கஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வலுவலுன்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பாக்டீரியாவோட செல் வால்ல பார்க்க முடியுது. சரியா? அப்படி இருந்தா அது ஸ்மூத் ஸ்ட்ரெயின் எஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆர்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ
இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் தான் வந்து ஒரு விருலண்டா இருந்தது. விருலண்ட்னா என்ன? அந்த மைஸை கொன்றுச்சு இல்ல, ஸோ அதுதான் விருலன்ஸ். ஒரு டிசீஸை காஸ் பண்ணி அந்த மைஸை வந்து சாவடிச்சிருச்சு. ஆர் ஸ்ட்ரெயின் வந்து விருலன்ஸ் கிடையாது, அது நிமோனியாவை டெவலப் பண்ணல. சரியா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட். இப்ப திரும்பவும் என்ன தெரியுமா பண்றாரு, அந்த எஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்றாரு. ஹீட் கில்னா என்ன? ஒரு பாக்டீரியாவை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அது செத்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. எஸ்ட்ரெயின் கொண்டு போயிட்டு நெருப்புல காட்டுறாரு. ஹீட் பண்ணும் போது என்னாச்சு, அந்த எஸ்ட்ரெயின்ல இருக்க டிசீஸ் காசிங் ப்ராப்பர்ட்டி செத்து போயிருக்கும் இல்லையா, அது இதுக்கு மேல நிமோனியாவா காஸ் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினை கொண்டு போய் மைஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மைஸ் உயிரோட தான் இருந்தது. ஓகே, அப்ப ஹீட் அப்ளை பண்ணா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ லாஸ்டா என்ன தெரியுமா பண்றாரு, ஹீட் கில்டு எஸ்ஸையும் ஆர் ஸ்ட்ரெயின் வந்து இப்போ உயிரோட தானே இருக்கு, அதை எதுவுமே பண்ணல, ஹீட் எல்லாம் அப்ளை பண்ணல. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா மைஸ் வந்து செத்து போச்சு. இது என்னடா, எஸ் தனியா கொடுக்கும் போது மைஸ் செத்து போச்சு, ஆர் தனியா கொடுக்கும் போது மைஸ் உயிரோட இருந்தது. சரி, எஸ் தானே இப்ப பிரச்சனை, ஆர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எஸ் நான் என்ன பண்றேன், ஹீட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறேன். ஓகே, அந்த மைஸ் வந்து உயிரோட இருந்தது, பொழைச்சிருச்சு. சரி, இப்ப ஹீட் அப்ளை பண்ணி எஸ் கொடுத்தா சேஃப், ஆர் தனியா கொடுத்தாலும் சேஃப் தான். இப்ப இந்த ரெண்டையும் கொடுக்கும்போது அப்ப ஏன் அந்த மைஸ் வந்து செத்து போச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் வந்து சொன்னாரு. இப்போ இங்க எஸ்ட்ரெயின் தானே நம்மளுக்கு வில்லனா இருந்தது ஃபர்ஸ்ட். அப்போ இது மாறுவேஷம் போட்டிருக்கு. இந்த ஹீட்டை அப்ளை பண்ணாலும் அதோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எப்படியும் வெளியே வந்துதானே ஆகும். ஸோ கெட்டவங்க எப்பவுமே வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டே இருக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட ரியல் கேரக்டர் வெளியே வரும் இல்லையா, அப்படிதான் இதுவும். எஸ்ட்ரெயின் வந்து வில்லன், அது ஹீட் அப்ளை பண்ணி தனியா கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஆனா அது கூட ஆர் ஸ்ட்ரெயின் சேர்த்து கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆரை போய் கெடுத்து விடுது. இது நல்லா இருக்க ஆரையும் சேர்த்து இது கெடுத்து விட்டுருது. ஸோ இங்க என்னாச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஆர் ஸ்ட்ரெயின்ல இருக்க டிஎன்ஏ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. சரியா? எப்படி அது மாறும், ஏன்னா அது ஈஸியா ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தது, மைஸ்க்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செத்து போன மைஸ் இருக்கு இல்லையா, திஸ் மைஸ் இந்த எஸ்ட்ரெயின் ஆர் ரெண்டும் கலந்து கொடுத்து ஒரு மைஸ் வந்து செத்து போச்சு. அந்த மைஸோட பிளட்டை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பிளட்டை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஆர் ஸ்ட்ரெயின் இல்லை, எஸ்ட்ரெயின் தான் வந்து அதுவும் உயிரோட இருந்தது. இங்கே தான் அவருக்கு டவுட்டே ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ரீகால் பண்ணிடலாமா? ஸோ அந்த ரீகாலிங் செஷன் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு ஆர் ஸ்ட்ரெயினை மட்டும் கொடுத்தாரு, மைஸ் உயிரோட இருந்தது. இப்போ எஸ்ட்ரெயினை கொடுத்தாரு, மைஸ் வந்து செத்து போச்சு. இப்போ இதே எஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணி கொடுத்தாரு. ஹீட் பண்ணி கொடுக்கும் போது எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த மைஸ் வந்து பொழைச்சிருச்சு. இப்போ லாஸ்டா என்ன பண்ணாரு, நம்பர் 4 ஹீட் கில் பண்ண எஸ்ஸையும் ஆரையும் சேர்த்து வச்சு கொடுத்தாரு. ஆனா அந்த மைஸ் வந்து செத்து போச்சு. அந்த மைஸோட பிளட்டை எடுத்து பார்க்கும்போது அதுல லைவ் எஸ்ட்ரெயின் இருந்தது. இங்கதான் டவுட் ஆரம்பிச்சது, நான் தான் எஸ்ஸை வந்து கொண்டுட்டேனே, அப்புறம் எப்படி லைவா பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஏவரி மெக்லியாய்ட் அண்ட் மெக்கார்ட்கே பண்ணாங்க. ஸோ இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ என்ன ஆயிருக்கு, எஸ்ட்ரெயின்ல ஒரு டிஎன்ஏ இருக்குமா, அந்த டிஎன்ஏ தான் நிமோனியாவை காஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டிஎன்ஏ எஸ்ட்ரெயின்ல இருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போயிடுச்சு. அதனாலதான் லைவ் எஸ்ட்ரெயினை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. சரியா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பாக்டீரியால இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்னொரு பாக்டீரியாவுக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க எஸ்ல இருந்த டிஎன்ஏ ஆருக்கு போயிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். சரியா? பட் ஸ்டில் ஜெனட்டிக் மெட்டீரியலோட நேச்சரை இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஏவரி மெக்லியாய்ட் அண்ட் மெக்கார்த்தி வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதோட பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்கேன், ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஹீட் கில்டு எஸ்ஸை தனியா எடுத்துட்டாங்க. சரியா? ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ஸை வந்து தனியா எடுத்துட்டாங்க. இது என்ன ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே தான். ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியோட ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ஸை தனியா எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயினை 3 வேற வேற டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டாங்க.
இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல புரோட்டீனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை கொடுக்குறாங்க. ஸோ இங்க ஏஸ்னு முடிஞ்சிருக்கா, ஆல் தீஸ் ஆர் என்சைம்ஸ். என்சைம்ஸ்னா என்ன பண்ணும்? ஸோ ஏதோ ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும் இல்லையா? இப்போ புரோட்டீனேஸ்னா என்ன தெரியுமா பண்ணும்? புரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால அங்கே ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஆர்என்ஏஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடும். ஆர்என்ஏ இப்போ இருக்காது அங்கே. டிஎன்ஏஸ் கொடுத்தா டிஎன்ஏ இருக்காது. ஸோ இந்த மாதிரி 3 டெஸ்ட் டியூப்ல இப்போ ப்ரோட்டீன்ஸ்னால இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, ஆர்என்ஏனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, டிஎன்ஏனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 3ம் பண்றாங்க. இப்போ புரோட்டீனேஸ் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை, எஸ்எல்ஸ் வந்து எனக்கு இருந்தது. இப்போ ஆர்என்ஏ வந்து நான் ஆர்என்ஏஸ் கொடுத்தா ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணும்போதும் எஸ்எல்ஸ் வந்து இருந்தது. இப்போ டிஎன்ஏஸ் கொடுக்கும்போது எஸ்எல்ஸ் வேற ஆப்சென்ட். அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? ஓகே, அந்த கல்பிரிட் வந்து டிஎன்ஏ தான். புரோட்டீன்ஸ்க்கும் ஆர்என்ஏக்கும் இதுல சம்மந்தமே கிடையாது. புரோட்டீன்ஸ் இருந்தாலும் ஆர்என்ஏ இருந்தாலும் எதுவுமே மாற போறது கிடையாது. ஆர் ஸ்ட்ரெயின் ஆராவே தான் இருக்கும், ஹீட் கில் எஸ்ஸாவே தான் இருக்கும். இங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஒருவேளை டிஎன்ஏ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க ஹீட் கில் எஸ் வந்து ஆர்என்ஏவையும் சேர்த்து மாத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. ஏன்னா டிஎன்ஏ இல்லாதப்பதான் எஸ்எல்ஸ் வந்து என்னால பார்க்க முடியல. அப்ப டிஎன்ஏ தானே கல்பிரிட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஏவரி, மெக்லியாய்ட் அண்ட் மெக்கார்டி வந்து சொன்னாங்க. தே கன்க்ளூடட் டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல். சரியா? இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறத இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாவும் வந்து இன்னும் 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா என்னதான் ஏவரி, மெக்லியாய்ட், மெக்கார்டி எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை சொன்னாலும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கவே இல்லை. நாட் ஆல் பயாலஜிஸ்ட் were convinced. அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஆல்ஃபிரட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ், இதுதான் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இட் வாஸ் டன் ஆன் 1952. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? பாக்டீரியோஃபேஜை யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் நத்திங் பட் வைரஸஸ். இது ஒரு பாக்டீரியாவை போய் இன்ஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அப்படிப்பட்ட பாக்டீரியோஃபேஜை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஃபேஜோட சைக்கிள்ல லைட்டிக் சைக்கிளும் இருக்கு, லைசோஜெனிக் சைக்கிளும் இருக்கு. இந்த பாக்டீரியோஃபேஜ் எல்லாம் என்ன பண்ணும்? ஒரு பாக்டீரியாக்குள்ள தன்னோட டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவும் பாக்டீரியாவோட டிஎன்ஏவும் ரெண்டுமே இப்போ என்ன ஆயிரும்னா ஒன்னோட ஒன்று கலந்துரும். ஏன்னா பாக்டீரியா எப்பவுமே வந்து வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியலை தன்னோட ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியலாக தான் எடுத்துக்கும். யாரோ புதுசாக வந்துட்டாங்கப்பா அப்படின்லாம் அதுக்கு உரைக்காது. நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கும். இப்போ பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ, பாக்டீரியாவோட டிஎன்ஏ ரெண்டுமே இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்னோட ஒன்று கலந்துருச்சு, இன்டகிரேஷன் நடந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த பாக்டீரியா திரும்ப ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும்? நிறைய காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏல பாக்டீரியாவோட டிஎன்ஏவும் இருக்கும், பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவும் இருக்கும். அதுதான் வைரல் டிஎன்ஏ. சரியா? ஸோ இதை வந்து ஒரு பேஸா எடுத்துக்கிட்டாரு ஹெர்ஷி அண்ட் சேஸ் 2 பேருமே. ஸோ என்ன பண்ணாங்க? ஒரு ஃபோட்டோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களோட புக்கில் கொடுத்துருக்க ஃபோட்டோ தான் இது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா 2 ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர், இன்னொன்று ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ். ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ்னா என்ன? அதோட மாஸ் நம்பர் மாறி இருக்கும். டாப்ல இருக்கக்கூடிய இந்த மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, இதுல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? சல்ஃபர்னா ஐ திங்க் இட் இஸ் 36, ஆனா இங்க 35 இருக்கு. பாஸ்பரஸ் தான் எவ்வளவு வரும்? 31, ஆனா இங்க 32 இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி டாப்ல இருக்க அந்த மாஸ் நம்பர் மட்டும் மாறுது. ஸோ இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸை எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றாரு? ஒரு பாக்டீரியோஃபேஜ்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் கொடுக்குறாரு, ஒரு பாக்டீரியோஃபேஜ்ல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொடுக்குறாரு. ஏன் சல்ஃபர், ஏன் பாஸ்பரஸ், ஏன் வேற மெட்டல்ஸ் எதுவும் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சல்ஃபர் தான் எங்க நம்ம பார்க்க முடியும்? புரோட்டீன்ஸ்ல நிறைய பார்க்க முடியும், ஆனால் டிஎன்ஏல இருக்காது. டிஎன்ஏல சல்ஃபருங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இப்போ பாஸ்பரஸ் எடுத்தீங்கன்னா டிஎன்ஏல மட்டும்தான் பார்க்க முடியும். டிஎன்ஏல அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் பேர், சுகரு ப்ளஸ் அது கூட பாஸ்பேட் இருந்ததா, அங்கே தான் எனக்கு பாஸ்பேட்டை பார்க்க முடியும். இதுவே ப்ரோட்டீன்ஸ்ல பார்க்க முடியாது.
அதனால ஒண்ணு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும்னா தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கரெக்டா நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும், இல்லைன்னா கன்ஃபியூஷன் நடந்துரும். ஸோ அதனால சல்ஃபர் அண்ட் பாஸ்பேட்டை வந்து எடுத்துட்டாரு. இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருந்ததை என்ன பண்றாரு, ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்றதுக்காக அலோவ் பண்றாரு. ஸோ இது வந்து பாக்டீரியோஃபேஜ். ஸோ திஸ் இஸ் பாக்டீரியோஃபேஜ் அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவல் பாக்டீரியா. ஒரு ஈகோலைனே எடுத்துக்கோங்களேன். இந்த பாக்டீரியாவில் போயிட்டு அந்த பாக்டீரியோஃபேஜ் ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ள இன்ஜெக்ட் பண்ணும். பாக்டீரியோஃபேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியலை பாக்டீரியாக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். அடுத்து இந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏவும் பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவும் ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி இன்டகிரேஷன் நடக்கும். மல்டிபிள் காப்பீஸா ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது சல்ஃபர் கொடுத்தோம் இல்லையா, அந்த கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்டே ஆகலை. ஓகே, ஏன்னா சல்ஃபர் எல்லாம் எங்க தான் இருக்கும், புரோட்டீன் கோட்ல தான் இருக்கும். இதுதான் புரோட்டீன் கோட். சரியா, இதுதான் புரோட்டீன் கோட். ஸோ இந்த புரோட்டீன் கோட் வந்து இப்ப தனியா போயிடுச்சுதோ, இங்க இருக்குது ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர். பாக்டீரியாக்குள்ள ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இல்லை. ஸோ இந்த புரோட்டீன்ஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிட்டாரு. இதுவே இந்த சைட் பாருங்களேன், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு டிஎன்ஏக்குள்ளதான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ உள்ள இன்ஜெக்ட் ஆகும்போது வரக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது உள்ள என்னால் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை பார்க்க முடியுது. ஸோ இது மூலியமா ஓகே, டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. சரியா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், ப்ரோட்டீன்ஸ் கிடையாதுங்கிறத கன்க்ளூட் பண்ணாரு. சரியா, ஸோ இங்க வந்து இன்ஃபெக்ஷன்னா பாக்டீரியோஃபேஜ் போய் தன்னோட டிஎன்ஏவை பாக்டீரியாக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுது, அதுதான் இன்ஃபெக்ஷன். தென் பிளெண்டிங்னா என்ன தெரியுமா, பாக்டீரியாவோட டிஎன்ஏ பிளஸ் ஃபேஜோட டிஎன்ஏ இந்த ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுது, பிளெண்ட் ஆகுது, அதுதான் பிளெண்டிங். சென்ட்ரிஃபியூகேஷன் எதுக்காக மேம் பண்றோம், ஒரு பாக்டீரியாவோட செல் வாலை பிரேக் டவுன் பண்றதுக்கு. ஏன்னா செல் வாலை பிரேக் டவுன் பண்ணாதான் நியூக்ளியஸ்குள்ள என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு, ரேடியோ ஆக்டிவா இருக்கா, ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம இருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த செல் வாலை பிரேக் பண்றதுக்காக தான், டு பிரேக் டவுன் த செல் வால் ஆஃப் பாக்டீரியா நான் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்றேன். புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஹெர்ஷி அண்ட் சேஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஸோ இப்போ டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, ப்ரோட்டீன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஒரு சில வைரஸ்ல ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு, தட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்லாம் அதோட நியூக்ளியஸ்குள்ள ஆர்என்ஏ தான் இருக்கு, டிஎன்ஏ இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாக்டீரியோஃபேஜ்லையும் வந்து நம்மளுக்கு ஆர்என்ஏ தான் இருக்கு. இது வந்து எக்ஸெப்ஷன்ஸ், இப்படியும் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸும் எடுக்கும்போது டிஎன்ஏ தான் அதிகமாக பார்க்க முடியுது, ஆர்என்ஏவை அவ்வளோவா பார்க்க முடியல. ஆர்என்ஏ வந்து நிறைய எதுவாக தான் பார்க்க முடியுது, மெசேஜ் பாஸ் பண்ணுற ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது, மெசஞ்சரா பார்க்க முடியுது, அடாப்டரா பார்க்க முடியுது. இதெல்லாம் என்னன்னா, இது எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ, அடாப்டர் அப்படிங்கிறது டிஆர்என்ஏ மோலிக்யூல். இதை ஏன் அடாப்டர்னு சொல்றாங்க, இதெல்லாமே வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் படிக்கும் போது புரியும். சரியா, எம்ஆர்என்ஏவா மேஜரா நம்ம மெசஞ்சராவோ அடாப்டராவோ தான் பார்க்க முடியுது, டிஎன்ஏ தான் மேக்ஸிமம் ஜெனட்டிக் மெட்டீரியலா பார்க்க முடியுது. சரியா, இப்போ இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எது ஜெனட்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, ஆர்என்ஏவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதை ரெப்ளிகேஷன் பண்ண முடியணும். யாரையுமே டிபெண்ட் பண்ணாம தானே வந்து செல்ஃபா ரெப்ளிகேட் ஆகணும். இப்போ டிஎன்ஏனாலும் தன்னோட காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும், ஆர்என்ஏ அப்படின்னாலும் தன்னைத்தானே வந்து அந்த மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அது ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, கெமிக்கல் வைஸும் சரி, அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். அடுத்து எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னா உள்ள சின்ன சின்ன தப்பு நடந்துதான் ஆகணும், தட் இஸ் மியூட்டேஷன்.
டிஎன்ஏலையோ இல்லை ஆர்என்ஏலையோ சடனாக ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கிறது தான் மியூட்டேஷன் சொல்லுவோம். அது நடந்தால் மட்டும்தான் எவல்யூஷன் நடக்கும். ஓகே, ஸோ மியூட்டேஷன் நடந்தாதான் ஐ வில் ஹாவ் வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன மேம்? நம்ம அப்பா அம்மா மாதிரியே நம்ம இருக்கோமா? ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பா அம்மா ரெண்டு கேரக்டர்ஸுமே கலந்தடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் வேரியேஷன். நம்ம என்னதான் பார்க்கறதுக்கு அம்மா மாதிரி இருக்கும் அப்பா மாதிரி இருக்கும்னு சொன்னாலும் எக்ஸாக்ட்லி 100% அம்மா மாதிரியோ இல்லை அப்பா மாதிரியோ இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதை தான் வேரியேஷன் சொல்லுவோம். அவங்க பார்க்கறதுக்கு வேற மாதிரி தான் இருக்காங்க, நம்ம பார்க்கறதுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வேரியேஷன். அண்ட் இது எல்லாமே ஈஸியாக நம்ம பார்த்துட முடியும். ஒரே ஜெனரேஷன்ல இம்மீடியட் ஜெனரேஷன்லேயே பார்த்துடலாம். ஆனால் இதே மாதிரி வேரியேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் ஆகி ஆகி ஒரு 1000 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா அது எவல்யூஷனா மாறும். எவல்யூஷனா புதுசா ஒரு ஸ்பீஷஸே உருவாகும். ஸோ எப்படி குரங்குல இருந்து மனுஷங்க வந்தோம் இல்லையா, அது டக்குன்னு நடந்த ஒரு ப்ராசஸ் கிடையாது. குரங்கு வந்து ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ராமா பித்தகஸ் ஜயோ பித்தகஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவால்வ் ஆகி ஹோமோ ஹாபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், தியாந்ததால் மேன், லாஸ்டாக தான் ஹோமோ சாப்பியன்ஸ் வந்தோம். ஸோ இவ்வளோ ஜெனரேஷன்ஸையும் தாண்டி ஒரு புது ஸ்பீஷஸ் உருவாகிறதா என்ன சொல்லுவோம்? எவல்யூஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் அதுக்குள்ள மியூட்டேஷன் நடக்கணும். நடந்தாதான் வேரியேஷன்ஸ் நடக்கும். வேரியேஷன்ஸ் நடந்தாதான் எவல்யூஷன் நடக்கும். எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னைக்கும் நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கும். நம்ம உலகம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகணும். அப்போதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா சர்வைவல் ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா? அதுக்காக எவல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வாட் எவர் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அது வந்து மெண்டேலியன் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ மெண்டல் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இதுதான்ப்பா கன்க்ளூஷன், இதெல்லாம் ரிசல்ட்டுங்கிறத சொன்னார் இல்லையா, அந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது டிஎன்ஏவா இருக்கலாம் இல்லை ஆர்என்ஏவா இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒன் பை ஒன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? ரெப்ளிகேஷன் இல்லையா? ஸோ தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிஎன்ஏவா இருந்தாலும் சரி ஆர்என்ஏவா இருந்தாலும் சரி போத் த நியூக்ளிக் ஆசிட் ஹேஸ் த எபிலிட்டி டு டைரக்ட் தேர் டூப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் டூப்ளிகேஷன் ரெண்டுமே ஒன்று தான். மல்டிபிள் காப்பீஸ் வந்து தன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதுவே அதர் மாலிக்யூல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது மாலிக்யூல்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரெப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாதுங்கிறத அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன? ஸ்டேபிளாக இருக்கணும்னு பார்த்தோமா? ஸோ இங்கே பாருங்க, ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்கும்போது அதோட லைஃப் சைக்கிள், ஏஜ் அண்ட் அதோட ஃபிசியாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போதும் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மாறக்கூடாது. அதுதான் பாயிண்ட். இப்படி பார்த்தா கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்களேன். டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? அதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? ஆர் ஸ்ட்ரெயின் பெருசாக பிரச்சனை இல்லை, எஸ் ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்தது, அதனால தான் நம்ம ஹீட் கில் பண்ணோம். ஆனாலும் அது என்னாச்சு? கரெக்டான கண்டிஷன்ஸ் வரும்போது தன்னோட ஒரிஜினல் கேரக்டரை காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னதான் கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு இருந்தாலும் ஹீட் அப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறமா தனக்குன்னு தேவையான கண்டிஷன்ஸ் வந்த உடனே, ஒன்ஸ் அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸ் வந்த உடனே என்ன ஆகுது? அதோட ஒரிஜினல் கேரக்டர் திரும்ப வெளியே வருது இல்லையா? இதுதானே ஸ்டெபிலிட்டி. என்னதான் போட்டு அடிச்சாலும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ புரிஞ்சுச்சா டிஎன்ஏ எந்த அளவுக்கு ஸ்டேபிள்னு? ஹீட்டே பண்ணாலும் அது அப்போதைக்கு தான் ஸ்ட்ராண்டு பிரியுது. சரியா? ஸோ இப்போ இமேஜின் டிஎன்ஏல இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா? இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ராண்டு தனியாக போகுது, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு தனியாக பிரியுது. இதுவே நான் அந்த ஹீட் பண்ணுறதை நிறுத்திட்டேன், ஒன்ஸ் அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸ் வருதுன்னா திரும்பவும் இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டடாக அது மாறிடுது. ஸோ திஸ் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஆனால் ஆர்என்ஏ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. வை? இந்த ஆர்என்ஏல செகண்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சல் குரூப் இருக்கா? இது வந்து ஹைலி ரியாக்டிவ். வேற எந்த காம்பவுண்ட் பக்கத்தில் வந்தாலும் டக்குன்னு அங்கே ரியாக்ஷன் நடந்துடும். ஸோ இது வந்து கேட்டலைட்டிக் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. கேட்டலைசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்என்ஏக்கு இருக்குது. ஸோ இது ரியாக்ஷன்ஸில் நிறைய இன்வால்வ் ஆகுது. ஸோ அது அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. டிஎன்ஏ இஸ் த பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டெபிலிட்டியை வச்சு பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தைமின் எனக்கு டிஎன்ஏல இருக்கா, அண்ட் யுராசில் வந்து எனக்கு ஆர்என்ஏல இருக்கு. இப்போ தைமன் ஸ்டேபிளா இல்லை யுராசில் இருக்கிறது ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா தைமன் இருக்கிறது தான் ஸ்டேபிள்.
இப்ப இங்கேயும் வந்து யார் தான் ஜெயிச்சாங்க? டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? டிஎன்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா அங்கதான் தைமன் இருக்கு இல்லையா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து மியூட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை அலோவ் பண்ணும். அதுவும் சொல்ல போனா ஆர்என்ஏல இன்னும் மியூட்டேஷன் ஃபாஸ்டா நடக்கும். சரியா? கான்சிக்வென்ட்லி வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் ஹேஸ் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். என்னென்ன வைரஸ்லாம் எனக்கு ஆர்என்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும் அங்கெல்லாம் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியான நாள் தான் அது உயிர் வாழும் அண்ட் ஈஸியாக மியூட்டேட் ஆயிடும். ப்ளஸ் எவல்யூஷனும் நடக்கும். சரியா? இப்போ அடுத்து ஆர்என்ஏ வந்து டைரக்டா ப்ரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா என்ன பார்த்தோம்? எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸை கொடுக்குதுன்னு பார்த்தோமா? ஸோ ஆர்என்ஏ டைரக்டா ப்ரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ணும். ஆனால் டிஎன்ஏனால அது முடியுமா? முடியாது. டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏவா மாறணும். அந்த ஆர்என்ஏ தான் திரும்ப ப்ரோட்டீன்ஸாக மாறும். ஸோ டிஎன்ஏ இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் ஆன் ஆர்என்ஏ ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு ஒரு +1 பாயிண்ட் போகும்னா ஆர்என்ஏக்கு +1 பாயிண்ட் போகும். ஏன்னா அது டைரக்டா வந்து ப்ரோட்டீன்ஸாக கன்வெர்ட் ஆகிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கலி டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான்ப்பா இருக்கும். ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவ் தைமின், சைட்டோசின், அடினைன், குவானைன் இதெல்லாம் தான் நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸாக இருக்க போகுது. இந்த சைடு ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலாக வி வில் ஹேவ் யுராசில், மற்ற எல்லாமே சேம் தான். சைட்டோசின், அடினைன், குவானைன் இதெல்லாம் சேம் தான். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஹெலிக்ஸ் மாதிரி ரிப்பன் மாதிரி சுற்றி இருக்கு. இந்த சைடு ஆர்என்ஏ எப்படி இருக்கு? சிங்கிள் ஸ்ட்ராண்டடாக தான் இருக்கு. சரியா? அடுத்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரும் ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சரும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், இது செகண்ட் கார்பனாக இருக்கும். ஸோ யூ கேன் சி ஹியர். இதை பார்த்து ஈஸியாக எது டிஎன்ஏ எது ஆர்என்ஏன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே ஆக்சிஜன் இல்லை, ஸோ இதுதான் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் விச் இஸ் டிஎன்ஏ. இங்கே ஆக்சிஜன் இருக்கு, ஸோ இது ரைபோநியூக்ளிக் ஆசிட் விச் இஸ் ஆர்என்ஏ. ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்ட்ரக்சர் வில் டிஃபர். மற்ற எல்லாமே சேம் தான், வேற எதுவுமே மாறாது, இது மட்டும்தான் மாறுது. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஆர்என்ஏ வேர்ல்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னதான் வந்து ஆர்என்ஏ டைரக்டா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலும் டிஎன்ஏ இஸ் த மோர் ஸ்டேபிள் மெட்டீரியல் அண்ட் இதுதான் நிறைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலில் டிஎன்ஏ பெஸ்டா ஆர்என்ஏ பெஸ்டான்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் டிஎன்ஏ தான். சரியா? ஆனால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ இஸ் பெட்டர். ஏன்? ஆர்என்ஏ டைரக்டாக ஒரு ப்ரோட்டீன்ஸை கோட் பண்ணிடுது இல்லையா, இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிடுது. அதனால ஆர்என்ஏ இஸ் த பெஸ்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஆனால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ. அப்போ ரெண்டோட காம்பினேஷன்ஸுமே நம்மளுக்கு வேணும் பெஸ்ட்டாக வந்து நம்ம சர்வைவ் ஆகணும்னா. இப்போ டிஎன்ஏவை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. தென் ஆர்என்ஏ பற்றி பார்க்கலாமா? இப்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே ஒரு ஆர்கானிசமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கெல்லாம் வந்து டிஎன்ஏவும் இருக்குது ஆர்என்ஏவும் இருக்குது. பட் நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு வேறு வேறு ப்ராசஸில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பேசிக்கலி we have both the DNA and RNA. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் என்ன வந்திருக்கும்? டிஎன்ஏ வந்து அதுக்கப்புறமா ஆர்என்ஏ வந்திருக்குமா, இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ வந்து அதுக்கப்புறமா டிஎன்ஏ வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து எல்லாருக்கும் போயிட்டு இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஆர்என்ஏ தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் வந்த ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க போகுது. There is now enough evidence to suggest that essential life processes like metabolism எடுத்துக்கலாம், இல்லை டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேஷன்னா என்ன? எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸாக மாறுற அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன். மெட்டபாலிசம்னா என்ன? கேட்டபாலிசம் which is breaking down process, anabolism which is building up process. ரெண்டுமே தான் மெட்டபாலிசம். ஸோ இதில் என்ன எடுத்தாலும் கூடவே வந்து ஸ்ப்ளைசிங் எல்லாத்துலேயுமே ஆர்என்ஏ தான் ரொம்ப ஒரு மெயின் கேரக்டராக ஹீரோ மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு. மெட்டபாலிசம் சரி, டிரான்ஸ்லேஷன் சரி. ஸ்ப்ளைசிங்னா என்ன மேம் பார்க்கலாமா? இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வரும் இல்லையா? எம்ஆர்என்ஏ வரும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. அந்த எம்ஆர்என்ஏ இப்படி தான் இருக்க போகுது. இதுதான் என்ன எம்ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வரும்போது அதுக்குள்ளே இன்ட்ரான்ஸும் இருக்கும், எக்ஸான்ஸும் இருக்கும். இன்ட்ரான்ஸ்னா என்ன, எக்ஸான்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி,
பெருசா வந்து பேச மாட்டாங்க, இருக்கிறதே வேஸ்ட். அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு போய் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேஸ்ட் தானே, ஏன்னா அவங்க பேச மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகாத மெசேஜ் தான் இந்த இன்ட்ரான்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து என்ன ஆகாது, நான் எக்ஸ்பிரசிவ். இதெல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இந்த எக்ஸான்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ எப்படி சூப்பராக பேசுகிறவங்க கிட்ட போய் உட்காந்தா ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எக்ஸான். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே வச்சு எனக்கு வேண்டாத தூக்கி போட்டு போகிறேன். அப்படி பார்த்தா எனக்கு இன்ட்ரான்ஸ் வேண்டாம். நான் பேசணும்னு நினைக்கும் போது இன்ட்ரோவர்ட்ஸ் எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரான்ஸை கட் பண்ணி தூக்கி போட்டுடுறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, எக்ஸான் எக்ஸான் எக்ஸான். எக்ஸான்ஸ் மட்டுமே தான் இருக்கு. இன்ட்ரான்ஸை நான் கட் பண்ணி தூக்கி போட்டுடுறேன். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ப்ளைசிங் கூட இன்னும் 2 விஷயம் நடக்கும். ஒன்று கேப்பிங், இன்னொன்று வந்து பாலி அடைனைலேஷன், அதாவது டெய்லிங்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னா டெய்லிங். கேப்பிங் அப்படிங்கிறது என்ன, 5 பிரைம் எண்ட்ல எனக்கு மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகும். என்ன மேம் இப்படி சொல்றீங்க, இது மெத்திலா? CH3ங்கிறது என்ன, மெத்தில். இங்க G இருக்கா, which is குவானோசின். இங்க 3 பாஸ்பேட் இருக்கா, so ட்ரைபாஸ்பேட். ஸோ 5 பிரைம் எண்ட்ல எனக்கு மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகும். இதுக்கு பேர் கேப்பிங்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல டெய்லிங் ஆர் பாலி அடினைலேஷன் சொன்னேன்னா, பாலினா மினி, அடினைலேஷன்னா அடினைன். ஸோ எனக்கு நிறைய அடினைன் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 150 யூனிட்ஸ் இல்லை 250 யூனிட்ஸ் வந்து 3 பிரைம் எண்ட்ல ஆட் ஆகும். இதுக்கு பேர் டெய்லிங். சரியா? இந்த ரெண்டும் நடந்தாதான், கேப்பிங் டெய்லிங் ரெண்டும் நடந்தாதான் அது ஒரு ஸ்டேபிளான எம்ஆர்என்ஏ. அதுக்கு முன்னாடி இதுவும் ஸ்டேபிள் கிடையாது, இது எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸான் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுவும் ஸ்டேபிள் கிடையாது. அது கூட கேப் இருக்கணும், டெய்ல் இருக்கணும். இது எல்லாமே நடந்திருந்தாதான் அது ஸ்டேபிள். ஸோ இந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸும் யார ஒரு மெயின் கேரக்டரா வச்சுதான் இருக்கு, டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? ஆர்என்ஏ தான். ஸோ ஆர்என்ஏ வந்து மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ஒரு மெயின் ஹீரோவா இருக்கு. ஆல்சோ நிறைய ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆயிருந்தாலும் கேட்டலிஸ்டாகவும் ஆக்ட் ஆகுது. நிறைய ரியாக்ஷன்ஸ்ல வந்து ஒரு மாலிக்யூலை பிரேக் டவுன் பண்ற விஷயமாவும் இந்த ஆர்என்ஏ ஆக்ட் ஆகுது. சரியா? ஸோ ஒரு சில மாலிக்யூல்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸோ இல்லை என்சைம்ஸோ போட்டால் அது பிரேக் டவுன் ஆகாது. ஸோ டிபிக்கலி ஆல் த என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். அந்த என்சைம்ஸை போட்டால் பிரேக் டவுன் ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஆர்என்ஏவை நான் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணால் அது பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ஆர்என்ஏ இஸ் யூஸ்ட் அஸ் போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஆனால் ஆர்என்ஏ வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ரியாக்டிவாக இருக்கு, அன்ஸ்டேபிளாக இருக்கு. அப்போ ஆர்என்ஏ என்னதான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் அது மட்டுமே பத்தலை. ஸோ அதுல இருந்து எனக்கு நெக்ஸ்ட் டிஎன்ஏங்கிற ஒரு எவல்யூஷன் நடந்தது. ஸோ டிஎன்ஏ வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்க மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தது. காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. சரியா? ஆல்சோ டிஎன்ஏல ஏதாவது பிரச்சனைனா தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் டிஎன்ஏக்குள்ள பார்க்க முடிஞ்சது. கிளியரா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ஒரு டிஎன்ஏ இன்னொரு காப்பியாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ரெப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ரெடியா?